ஆளும் கோலும் என்ன செய்யும்? நான் முருகன் இருக்கையில் குரு சுக்கிரன் ஜோதிட டிவினியர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் குரு வழியில் குரு நேசிப்பும் குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிஸ் என்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி எல்லாருமே புரட்டாசி மாசம் எப்படா முடியும், ஐப்பசி மாசம் எப்படா வரும், நம்ம வாழ்க்கையில எப்படா வெற்றி கிடைக்கும், அனைவருமே எதிர்பார்க்கக்கூடிய ஐப்பசி மாத பயிற்சி. குரு சுக்கிரன் ஜோதிட டிவில ஆங்கில மாதம் கொடுக்குறோம், தமிழ் மாதம் கொடுக்குறோம், எல்லா கிரக பயிற்சி கொடுக்குறோம். நிறைய சப்போர்ட் பண்றீங்க, நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க. அது இல்லாம எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சு, இப்ப ஐப்பசி மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகம், அனைவருக்குமே குரு சுக்கிரன் ஜோதிட டிவி சார்பாக, நம்முடைய நிர்வாக சார்பாக அனைவருக்குமே தீபாவளி நல்வாழ்த்துக்கள்ங்க. தீபாவளியை எல்லாருமே சிறப்பா கொண்டாடுங்க. ஐப்பசி மாசம் 3ஆம் தேதி ரொம்ப விசேஷமான ஒரு, எல்லாருமே நம்மளுடைய முன்னோர்கள் நினைச்சு தீபாவளியை அனைவருமே கொண்டாடுங்க. குழந்தைகள் இந்த வெடி இந்த பட்டாசு கொளுத்துறா கொஞ்சம் கவனமாக பார்த்து பயணிங்க. மற்றபடி தீபாவளி பண்டிகை ரொம்ப விசேஷமா இருக்கும் இந்த ஐப்பசி மாசத்துல. அடுத்து சஷ்டி, முருகபெருமானுக்கு ரொம்ப விசேஷமான மாசம் இந்த ஐப்பசி மாசம். சஷ்டி அனைவருமே விரதம் இருந்து அனைவருமே முருகபெருமானுடைய அருள் கண்டிப்பா பெறுங்க. இதான் இந்த மாசத்துடைய விசேஷங்கள். மற்றபடி திருமண முகூர்த்தங்கள் நிறைய முகூர்த்தம் இந்த ஐப்பசி மாசம் இருக்கு. நல்ல காரியத்துக்கு இந்த மாசம் ரொம்ப நல்லது. நல்ல விஷயத்த கண்டிப்பா ஆரம்பிங்க, எல்லாமே உங்க பக்கம் வெற்றியா வரும். இப்ப 12 ராசிக்கும் இந்த ஐப்பசி மாசம் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுப்பாரு, கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன், ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள அன்பார்ந்த துலாம் ராசி என்பர்களே, பொதுவாக துலாம் ராசி காலபுருஷனுடைய 7வது ராசி தாங்க இந்த துலா ராசி. எப்போதுமே பாருங்க, ஒரு நாகரிகமான குணம் துலா ராசி என்பது அதிகமா இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இதுலயுமே ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிட்டே இருப்பாங்க துலா ராசிக்காரங்க. இப்ப நீங்க ஒரு வேலையை கொடுக்குறீங்கன்னா அந்த வேலையை எப்படா முடிக்கணும் அப்படிங்கிற சிந்தனை தான் துலா ராசியை பொறுத்தவரை அதிகமா இருக்கும். நல்ல ஒரு ஒழுக்கமான குணம், நல்ல திறமையான குணம், ஒரு லட்சியவாதிகள் எல்லாமே பாருங்க துலா ராசி என்பது அதிகமா இருக்கும். பயங்கரமான ஒரு கற்பனையான குணமும் இந்த துலா ராசிக்கிட்ட நிறைய இருக்கும். அப்படிப்பட்ட துலா ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஐப்பசி மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறார். இது மிகப்பெரிய ஒரு பயனுள்ள தகவலான வீடியோ, நல்லா பார்த்துக்கணும். ஏன்னா உங்க ராசி மேல சூரியபான் வர்றாரு. அப்ப இது மிகப்பெரிய ஒரு பயனுள்ள தகவலான வீடியோ. உங்க ஜாதகத்துல தசா புத்தி நடக்கும். இந்த மாத பலன் பாக்குறோம்னா தயவு செய்து நீங்க எல்லாருமே கவனிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, உங்க ஜாதகத்துல இப்ப எந்த கிரகத்துடைய திசை நடக்குது, எந்த கிரகத்துடைய புத்தி நடக்குது, நல்லா கவனிக்கணும். உங்க ஜாதகத்துல எந்த கிரகத்துடைய திசை நடக்குது, எந்த கிரகத்துடைய புத்தி நடக்குது, அது உங்களுக்கு ஃபேவரேட்டா இருக்குதா? அதனாலதான் இந்த ஐப்பசி மாசம் வந்தா எல்லாருமே ஜாதகத்தை எடுத்து பார்ப்பாங்க. ஏன்னா சுபகாரியத்துக்கு உகந்த மாசம் இந்த ஐப்பசி மாசம். ஏன்னா அந்த கால புருஷனுக்கு 7வது வீடு துளாராசில, அதாவது மேச ராசில இருந்து என்னீங்கன்னா துளாராசி 7வது ராசியா வரும். அப்ப இந்த மாசம் ஃபுல்லாவே அரசியல், திருமணங்கள், சுபகாரியங்கள் எல்லாமே இந்த மாசம் ரொம்ப அதிகமா எடுத்துப்பாங்க. ஏன்னா சூரிய பகவான் இந்த மாசத்துல நீசம் ஆவார். அப்ப எல்லாமே இந்த இரவு சார்ந்த விஷயம், அப்ப எல்லாமே திருமண சார்ந்த விஷயத்துக்கு ரொம்ப உகந்தமான மாசம் இந்த ஐப்பசி மாசம் தான். அதனாலதான் எல்லாருமே இந்த ஐப்பசி மாசம் அதெல்லாம் விரும்புவாங்க. எந்த ஒரு காரியம் பண்ணாலும் ஐப்பசி மாசம் தொடங்கினா அது நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட மாசம் தான் இந்த ஐப்பசி மாசம். சனி பகவான் உச்சமாகக்கூடிய ராசி துலா ராசி, உங்களுடைய ராசி உச்சமாவார். அப்ப ஜாதகத்துல உங்களுக்கு எந்த கிரகம் ஃபேவரேட்டா அதை பார்த்துட்டு நீங்க பலன் எடுத்தீங்கன்னா கரெக்டான ஒரு பதிவை கண்டிப்பா பார்க்கலாம். இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க, ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன் கொடுக்கும். கிரகம் இப்ப பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்க ராசிலேருந்து, உங்க ராசியில சூரிய பகவான், 2ஆம் இடத்துல பாருங்க செவ்வாய் புதனும் சேர்ந்து விருச்சிக ராசி சஞ்சார செய்வார். அடுத்து பார்த்தீங்கன்னா 5ஆம் பாவத்துல ராகு பகவான், இதுல கும்ப ராசியில 6ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் சஞ்சாரம் செய்வார். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்வார். 11ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா ராகு கேது பகவான் சஞ்சாரம் செய்வார். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12ஆம் பாவத்துல சுக்கிர பகவான். இதுல 3 கிரக பேசி இந்த மாசத்துல வருது. 1 ஃபர்ஸ்ட் எடுத்தவன புதன் பகவான் வந்து பாருங்க உங்க ராசில இருந்து 2ஆம் பாவத்துக்கு பயிற்சி ஆவார். அடுத்து செவ்வாய் பகவான் 10ஆம் தேதிக்கு அப்புறம் பயிற்சி ஆகி 2ஆம் இடத்துக்கு போயிடுவார். அடுத்து உங்க ராசிக்கு ஐப்பசி மாசம் கரெக்டா 14ஆம் தேதி, இது எல்லாமே தமிழ் தேதி தான். ஐப்பசி மாசம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க ராசிக்கு வர்றாரு யாரு? சுக்கிரபான். சொந்த வீட்டை சுக்கிரபான் ஆட்சி பலமாகிறார். இதான் இந்த மாசத்துடைய கிரகத்துடைய கோள்களுடைய நிலவரம். நல்லா தெரிஞ்சுக்கணும். இதுக்கு முன்னாடி உங்க ராசி 12ஆம் பாவத்துல போய் மறைஞ்சு போயிருந்தார். எப்படி? 12ஆம் பாவத்துல மறைவு ஸ்தானத்துல அவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. மறைவு ஸ்தானம் மறைஞ்சு போய் இருக்க மாட்டார். ஒரு சில பேருக்கு யோகத்தையும் கொடுத்திருப்பார், ஒரு சில பேருக்கு நல்லதையும் கொடுத்திருப்பார். அது உங்களுடைய பிறப்பு தசாபுத்தியை பொறுத்தா இங்க சொல்ல முடியும். தயவு செய்து உங்க ஜாதகத்துல தசாபுத்தின்னு ஒண்ணு இருக்கு, அதை பார்த்துக்கிட்டு நீங்க பலன் எடுத்தாதான் கரெக்டான ஒரு பதிவை நீங்க பார்க்கலாம். பொதுவா பாருங்க, இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கு எப்படி இருக்கு? ஏன்னா இதுக்கு முன்னாடி சுக்கிரபான் 12ஆம் மறைஞ்சா அதுக்கு நிறைய விரைய செலவு கொடுத்துட்டார்.
அதிகமாக ஒரு விரைய செலவை பார்த்தது யாருன்னா கண்டிப்பா நீங்க பார்த்திருப்பீங்க. மேக்சிமம் நிறைய செலவை பார்த்திருப்பீங்க. வரவை விட செலவுல என்ன 12ஆம் போய் சுக்கர போய் மறையறான்னு வச்சுக்கல, ரொம்ப செலவை தான் பண்ணக்கூடிய அமைப்பை காட்டிடும். இல்லைன்னு வச்சுக்கல, உங்களுக்கு வேலை உத்தியோகம்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அதுல ஒரு தடைகளை கொடுத்து பாருங்க. இது எல்லாத்துக்கும் சொல்லல, உங்களுடைய பிறப்பு ஜாதக தசாபதி சரியில்லைன்னா வேலை உத்தியத்துல ஒரு சில தடைகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு, விரைய செலவுகள், குடும்பத்துல விரைய செலவுகள் பார்க்கக்கூடிய அமைப்பு, மருத்துவ செலவை பார்க்கக்கூடிய அமைப்பு. இல்லைன்னு வச்சுக்கோ, அது பொதுவாக அந்த கன்னி ராசியா கடன் சார்ந்த விஷயம், பகை சார்ந்த விஷயம், ஏதாச்சும் வழக்கு சார்ந்த விஷயம், ஏதாச்சும் ஒரு விஷயத்த நீங்க சந்திக்கக்கூடிய அமைப்பை காட்டிடும். ஜாதகத்துல தசாபதி சரியில்லைன்னா இது மாதிரி அமைப்பை காட்டுவார். அதே மாதிரி பாருங்க, நிறைய பேருக்கு திருமண சார்ந்த விஷயம், நண்பர்கள், கூட்டாளி, திருமணத்துல ஒரு தடை தாமதம், நிறைய மாதிரி இது மாதிரி பார்க்கக்கூடிய அமைப்பு நிறைய பேருக்கு வரும். இதான் பொண்ணு மாப்பிள்ளை பிக்ஸ் பண்ணி போவீங்கல்ல, அங்கே திருமணத்துல ஒரு மந்தமான தன்மை, கூட்டாளிகள், பழக்க வழக்கங்களில் ஒரு தடைகள், படிப்புகளில் ஒரு மந்தமான தன்மை, எல்லாமே பார்க்கறதால நீங்களா இருப்பீங்க. யாரு? இந்த துளாராசியா இருக்கும். ஏன்னா மேக்சிமம் உங்களுக்கு மே மாசம் இருந்து பாருங்க, கடன், பகை, எதிரி, சகோதர சகோதரவு, வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ், பிரச்சனை, ஏதாச்சும் ஒரு விஷயத்த நீங்க கண்டிப்பா நீங்க சந்திச்சிருப்பீங்க. ஜாதகத்துல தசாபதி சரியில்லைன்னா இது மாதிரி அமைப்பு நீங்க சந்திக்கக்கூடிய அமைப்பு வந்திருக்கும் துளாராசியை பொறுத்தவரை. இனிமே எல்லாமே டோட்டலா மாறும் பாருங்க. உங்களுக்கு எப்படி இனிமே எல்லாமே டோட்டலா மாறும். ஏன்னா நம்ம அதிக ஜாதகம் துளாராசியில குரு சுக்கிரன் ஜோதிட டிவில அதிக ஜாதகம் கொடுத்தது துளாராசிக்கிறாங்க. இப்ப 14ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க, ராசி சுக்கிரபாவன் வராரா, ஏதோ சுபகாரியம் கண்டிப்பா நடக்க போகுது. முதல் விஷயம் என்னமா நடக்கும்? திருமணம் நடக்காத அனைவருக்குமே திருமணம் நடக்கும். திருமணம் இந்த ஐப்பசி மாசத்துல நிறைய பேருக்கு பிக்ஸ் ஆகிறது யாரும் உங்களுக்கு மட்டும்தான். இதான் பொண்ணு மாப்பிள்ள காதல் திருமணம், 2வது திருமணம் எதா இருந்தாலும் சரி ஓகே ஆகும், ஒர்க் அவுட் ஆகி கண்டிப்பா திருமணத்தை முடிப்பீங்க. அதே மாதிரி குழந்தை பாக்கியம் நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு பக்காவா இருக்கும். ஏன்னா ஸ்ட்ரெயிட்டா பாருங்க, இந்த குரு பகவான் எங்க பாப்பாருன்னா அவர் உச்சமாகறாரு. குழந்தைக்கார கிரகமான உச்சமாயி 4ஆம் இடத்தை பார்த்து 2ஆம் இடத்தை பார்த்து அடுத்து 6ஆம் இடத்தை பார்க்கும்போது நிறைய பேருக்கு மருத்துவம் சார்ந்த விஷயம், குழந்தை சார்ந்த விஷயம் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பா மூவ் பண்ணி பாருங்க, கண்டிப்பா அனுகூலமா இருக்கும். நிறைய பேர் இடம் வாங்கி வீடு கட்டுவாங்க. எப்படி இடம் வாங்கி வீடு கட்டுவாங்க? எதனால நீங்க இடம் வாங்கி வீடு கட்டுவாங்கன்னு எதை வச்சு சொல்றீங்க? இந்த சுக்கர இந்த மாசத்துல பாருங்க, பொதுவாக அந்த ஐப்பசி மாசத்துல குருவுடைய பார்வை எங்கன்னா 2ஆம் இடத்தை செவ்வாயை பாக்குறாரு. இடம் பூமி செவ்வாயை பார்த்து அடுத்து பாருங்க உங்களுக்கு 4ஆம் இடத்தை 7ஆம் பார்வையா பாக்குறாரு. உங்களுடைய 4ஆம் இடம், அதாவது குடும்பம், வண்டி, வாகனம், வீடு எல்லாமே 4ஆம் இடம் தான். அப்ப அந்த ஸ்தானத்தை பார்க்கும்போது நீங்க இடம் வாங்கி வீடு கட்டணும், கடன் வாங்கி கட்டணும். ஏன் கடன் வாங்கி கட்டுவீங்க? 6ஆம் வீட்டு அதிபதியே அவர் குரு பகவான் 9ஆம் பார்வையா பாக்குறாரு. விஷயம் பாருங்க, இடம் வாங்கி கடன் வாங்கியாச்சும் நீ வீடு, இடம், பூமியை கட்டுவீங்க, ஏதாச்சும் ஒரு பூமி பூஜை போடுவீங்க. சரி, ஐப்பசி மாசம் பர்ஃபெக்டா வேலை செய்யுது. அப்ப ஜாதகத்துல நல்லா தசா புத்தி இருந்தா இது எல்லாமே நடக்கும். அவ்வளவுதான். உங்களுக்கு எதிரி இருக்காது, பகை இருக்காது, வழக்கு இருக்காது, அப்பாவுடைய சொத்து அம்மாவோட சொத்துல வருது வழக்கு இருக்காது. பொருளாதார வருமானத்துல கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாரு இப்ப இந்த ஐப்பசி மாசத்துல. ஏன்னா உங்க ராசி அதிபதி 14ஆம் தேதி அப்புறம் சொந்த வீட்டுக்கு வந்துட்டாருன்னா ஆட்சி பலமாயிட்டார், காசு பணத்துக்கு பிரச்சனையே இருக்காது, குடும்பத்துல எந்த ஒரு பிரச்சனையும் வராது, இன்கம் நல்லா இருக்கும், வருமானம் நல்லா இருக்கும், வேலை நல்லா இருக்கும். இப்ப பாருங்க, நிறைய பேர் வெளிநாடு வெளியூர்ல வேலை பாக்குறீங்களா, அவங்கெல்லாம் பாருங்களா ப்ரொமோஷன் கிடைக்கும் பாருங்க. இப்ப நீங்க ப்ரொமோஷன் மட்டும் முயற்சி பண்ணி பாருங்க, ப்ரொமோஷன் கிடைக்கலாம். என்னன்னு கேளுங்க. வெளிநாட்டுல உள்ளவங்க, வெளியூர்ல வேலை பார்க்குற அனைவருக்கும் சரி, இப்ப வேலை உத்தியத்துல மிகப்பெரிய ஒரு ப்ரொமோஷன் இந்த ஐப்பசி மாசத்துல இருக்கு. உங்க ஜாதகத்துல தசாபதி நல்லா இருந்தா இப்ப கண்டிப்பா கிடைக்கும். விசா பிரச்சனை, வேலை பார்த்துக்கிட்டே நிறைய பேர் வெளிநாட்டுல விசா பிரச்சனை ஒண்ணு இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த விசா பிரச்சனையுமே இருக்காது. விசா பிரச்சனை முடிஞ்சு நல்ல அனுகூலமா அமைக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா நல்லா இருக்கும். வெளிநாடு வெளியூர்ல போகக்கூடிய நபர்கள், படிக்கக்கூடிய மாணவர்கள் அங்கேயே வேலை கிடைக்கும். அரசாங்க வேலைக்கு எழுதுறவங்க தயவு செய்து எழுதுங்க, ரிசல்ட் வரலன்னா என்னன்னு கேளுங்க. இந்த ஐப்பசி மாசம் முடியறதுக்குள்ள நிறைய பேர் அரசாங்க வேலையில போறது யாருன்னா துளாராசி தான். அரசியல்வாதிகளுக்கு நிறைய ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். மெயினா படிக்கக்கூடிய மாணவ மிகப்பெரிய ஒரு படிப்பு கொள்கையில ஒரு நல்ல ஒரு வெற்றியை பார்க்கக்கூடிய நேரம் மாணவ மாலைக்கு சூப்பரா இருக்கும். இந்த ஐப்பசி மாசத்துல பாத்துங்க. இப்ப எடுங்க லாட்ரி யோகத்தை. ஒரே விஷயம் தான், 11ஆம் வீட்டு ராசி மேல உட்காந்துருக்காரு. ஆட்சி சுக்கிரபானம் எப்ப லாட்ரி எடுத்தீங்கன்னா கரெக்டா 14ஆம் தேதி ஐப்பசி மாசம் 14ஆம் தேதி அப்புறம் லாட்ரி யோகத்தை எடுத்து பாருங்க. அடிக்கலாம் என்னன்னு கேளுங்க. அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரையாம நாம ஜாதபதம் மூவ் பண்ணுங்க, வெற்றி நிச்சயம். தொழில் பண்ணக்கூடிய நபர் ஜாதபத தசாபதி மூவ் பண்ணுங்க, கண்டிப்பா தொழில மிகப்பெரிய அனுகூலம் வரும். மெயினா உடம்பு ஆரோக்கியத்துல எந்த ஒரு தடையும், மருத்துவ செலவு இனிமே குறைஞ்சிருங்க. நிறைய பேர் மருத்துவ செலவு பண்ணீங்க, இனிமே பண்ண மாட்டீங்க. நண்பர்கள் கூட நிறைய பிரச்சனையை பார்த்துருப்பீங்க, இனிமே பார்க்க மாட்டீங்க. ஐப்பசி மாசம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் எல்லாமே வெற்றியா மாறுது. இப்ப நட்சத்திர பாத்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம். தைரியம், தன்னம்பிக்கை தான் உங்கள்கிட்ட பிடிச்ச விஷயமே. எதுக்குமே பயப்பட, எது வந்தாலும் பாத்துக்கலாம் அப்படி ஒரு தைரியம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் பாருங்க. எது வந்தாலும் பயப்படாங்க, எல்லாமே உங்க பக்கம் வெற்றி வருது. வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், வெளிநாடு வெளியூர், படிப்பு, கல்வி, உத்தியோகத்துல உயர் பதவி எல்லாமே சூப்பரா இருக்கு. நான் சொல்ல சித்திரத்துல பார்த்தா எல்லாமே லைஃப்ல செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு பக்காவா அமையும். அது மட்டும் இல்லைங்க,
இப்ப 2ஆம் இடம் இடமோ பூமியோ கணவனுடைய ஒற்றுமையோ ஏதாச்சும் நல்ல விஷயம் குடும்பத்தில் நடக்கணும், நல்ல ஒரு லாபத்தை பார்க்கணும், வெளிநாடு வெளியூர் நல்ல ஒரு அனுகூலம் வரும், படிப்புகளில் ஒரு மாற்றம் வரணும், எடுத்த காரியத்தை வெற்றி கண்டிப்பா ஜெயிக்கணும். நீங்க அடுத்த சுவாதீனத்துல பிறந்தவங்க எதுலையுமே பிரம்மாண்டமான கற்பனை இருக்கும் பாரு. உங்களை மாதிரி யாரும் பிரம்மாண்டமா கற்பனை பண்ண முடியாது. நிறைய கலைகளை விரும்பக்கூடிய நபராக நீங்க இருப்பீங்க. ஆசை நிறைய இருக்கும் லைஃப்ல, எப்படி சாதிக்கும் அப்படி சாதிக்கும் நிறைய ஆசை இருக்கும். இனிமே எல்லாமே வெற்றியா மாறுது. உங்களுடைய பிரம்மாண்டமான கற்பனை உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றியை கொடுக்குது. முதல் பலன் 5ஆம் இடத்துல போய் ராகு இருக்காரா, உடைய நட்சத்திர அதிபதி. சுபகாரியம், சுப செலவு சார்ந்த விஷயம், வேலை சார்ந்த விஷயம், உத்தியோக சார்ந்த விஷயம், வெளிநாடு சார்ந்த விஷயம், வெளியூர் சார்ந்த விஷயம், தொழில உத்தியோகத்துல சார்ந்த விஷயம், படிப்பு கல்வியில மிகப்பெரிய சாதிக்கக்கூடிய அமைப்பு பக்காவா இருக்கும். ஏன்னா கெமிக்கல் துறை, ஐடிஐ ஃபீல்டு, பேங்க்ல வேலை பார்க்கறவங்க, கமிஷன் ஏஜென்சி எல்லாமே பட்டையை கிளப்புவாங்க. யாரு இந்த சுவாதீனத்துல பிறந்தவங்க. கலை ஃபீல்ட்லாம் சூப்பரா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா விசாகனத்துல பிறந்தவங்க இதுலயுமே ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சு போற குணம், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம். நீங்க மட்டும்தான். ஏமாத்த தெரியாது, பொய் சொல்ல தெரியாது, எல்லாமே நல்ல திறமையான குணம், பயங்கரமான ஒரு திறமை ஆற்றலான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். இப்ப பாருங்க, உங்களுக்கு பழைய வேலையை கொடுத்து புது வேலை கிடைக்கும் பாருங்க. ஏன்னா 10ல குரு, பழைய வேலை போய் புது வேலை வரணும். வேலை உத்தியோகம் எத்தனை பேர் மாத்தலாம் பிளான் பண்ணீங்க? கண்டிப்பா மாத்தி பாருங்க, சூப்பரா இருக்கும். கடன் இருக்காது, பகை இருக்காது, இடம் வாங்குவீங்க, வீடு கட்டுவீங்க, வண்டி வாங்குவீங்க, வாகனம் வாங்குவீங்க, இடம் பூமி சார்ந்த விஷயம், ஒரு சுப செலவு சுபகாரியம் மாதிரி கண்டிப்பா அமையும். நல்ல விஷயம் நடக்கும். திருமணத்தில் உள்ள தடை நீங்கும். காதல் திருமணம் 2வது திருமணம் எல்லாமே கைக்கூடி வரும். நீங்க நினைச்ச காரியத்தை சாதிக்கக்கூடிய அமைப்பு பக்காவா இருக்கும். மெயினா நகைக்கடை வச்சிருக்கவங்க, வட்டி தொழில் பண்றவங்க, கமிஷன் வியாபாரம் பண்றவங்க எல்லாத்துக்கும் சூப்பரான ஒரு யோகத்தை ஈசானத்துல சூப்பரா இருக்கு. வரக்கூடிய ஐப்பசி மாத பலன் துளாராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது.